செம்பருத்தி co-presented by நலம் அன்புடன் ஆரோக்கியா மில்க். அக்கா பேசுக்கா. பேசு பார்வதி. பார்வதி, உன் மனசுல என்ன இருக்கோ பேசு. பார்வதி, கிளைண்ட்ஸ் முன்னாடி ப்ரோவோட மானம் போயிட போகுது. பார்வதி ப்ளீஸ் பேசு. குட் ஈவினிங். சார், வாங்கிக்கோ. எதுக்கு மேடம்? சொல்றேன், வாங்கிக்கோ. எனக்கு வேண்டாம் மேடம். என்ன மேடம் செய்யணும்?
அக்கா உன்னை பாக்கிறதுக்கு உண்மையான கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்குக்கா. அவ்வளவு அழகா இருக்குக்கா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ப்ரோக்ராம் முடியட்டும், வெளியே போய் ஒரு பெரிய போஸ்டிங் கடை வாங்கி உனக்கு சுத்தி போடுறேன். ஓகேவா? சரி கணேசா. Okay, let's start the program. Let's go ahead with the program. ப்ரோ Good evening, ladies and gentlemen. Herbal Beauty Companyக்கு 1000 crores ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கு முன் வந்த டெலிகேட்ஸ் அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வட போலாம். போலாம்க்கா. Now let's welcome Mr. Raghu and Parvati to perform the Indian culture marriage demo. பார்வதி, ரகு எங்க? நீங்க ரெடியாக சொன்னதும் நான் ரெடியாக போயிட்டேன் பெரியய்யா. நான் பார்க்கல. டேய் கணேஷா, நீ ரகுவோட போகலையா? இல்ல சின்னையா, நான் அக்கா கூட தான் போயிருந்தேன். டே அருண், ப்ரோ நீ போய் கொஞ்சம் ரூம்ல பாரு. பாக்குறேன் ப்ரோ. அருண் திரும்பி வந்து ப்ரோ ரகு மயக்கத்துல கிடக்குறான்னு சொல்ல போறான். ரகுவை தவிர வேற யாரும் இந்த சமையல்காரி கழுத்துல தாலி கட்டக்கூடாதுன்னு அகிலாண்டேஸ்வரி ஆர்டர் போட்டிருக்கா. சோ ப்ரோக்ராம் கேன்சல். உங்க ப்ராஜெக்டும் கைய விட்டு போயிடும். எப்படி? ப்ரோ ரகு ரூம்ல இல்ல ப்ரோ. ட்ரெஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. ரூம்ல இல்லையா? Just a moment. I'll be back. Any problem? No. I'll be back. Okay. டேய் ப்ரோ இந்த பில்டிங் குள்ள தான் எங்கேயாவது இருக்கும். நீ போய் தேடி பாரு. ஓகே ப்ரோ. அக்கா, மாமா நம்மளும் போய் தேடி பார்க்கலாம்க்கா. வாக்கா போலாம். போலண்டா. எல்லாரும் தேடுங்க, நானும் தேடுறேன். ரகு ரகு, 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 ரகு. ரகு, ரகு, எந்திரிங்க. என்னாச்சு? சாரி சார், ஒரே மயக்கமா இருக்கு. என்னால எந்திரிக்க கூட முடியல சார். சாரி சார். ரகு, இங்க. ஏய் ரகு, 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 முடியல. ரகு. ரகு, ரகு, ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு? என்னாச்சுன்னு தெரியலடா. மயக்கத்துல இருக்காரு. ரகு, ரகு என்னாச்சு ரகு? ரகு எந்திரி ரகு. ரகு இங்க பாரு ரகு. என்னடா அது? ரகு எந்திரி. டேய் நீ தூக்குடா. ரகு, எந்திரிங்க. ரகு, ரகு இங்க பாருங்க ரகு. ரகு, என்னாச்சு ரகு? இங்க பாருங்க. என்னன்னு தெரியல சார். நான் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சேன். அதுக்கப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்க சார். என்னால முடியல சார். ரகு, ரகு, ரகு இங்க பாருங்க. ரகு, ரகு, மன்னிச்சிடுங்க சார். ரகு ப்ரோ, இப்போ என்ன ப்ரோ பண்றது? இந்த நிலைமையில் ரகு இருக்கும்போது எப்படா டெமோ பண்றது?
நீ முதல் ரகு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணு. ஓகே ப்ரோ, இப்பவே கால் பண்றேன். எப்படியோ நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஹலோ ஹலோ சார். நான் அருண் பேசுறேன். சொல்லுங்க கொஞ்சம் சார். சீக்கிரம் ஆம்புலன்ஸ் ரெடி பண்றீங்களா? ஆம்புலன்ஸா? எதுக்கு சார்? குயிக். எதுக்கு சார் இவ்வளவு அவசரமா கேக்குறீங்க? ஏய், சொல்றத செய்யுங்கயா. சாரி சார். ஓகே சார். ஐயோ பாவம். அக்கா வாக்க போலாம். பார்வதிக்கு பேரா ஒரு மாடலை வச்சு ஷூட் பண்ண வேண்டாம். அவ கழுத்துல தாலி கட்ட போற ரகுவை வச்சே ஷூட் பண்ணுங்க. அது கூட ரகு சம்மதம் சொன்னா மட்டும்தான். ப்ரோ, மேனேஜர் கிட்ட சொல்லி ரகுவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக ஏற்பாடு பண்ணிட்டேன் ப்ரோ. இப்போ என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியலடா. ரிச்சர்ட் டெலிகேட்ஸ் கிட்ட எல்லாம் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. என் லைஃப்ல இது வரைக்கும் நான் ஆரம்பிச்சதையும் சக்சஸ்ஃபுல்லா முடிக்காம இருந்ததே இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ப்ரோ, யூ டோன்ட் வரி. நம்ம வேற ஒரு மாடல் வச்சு ஷூட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். மாடலை வச்சு பண்ணக்கூடாதுன்னு தானே அம்மா ரகு வச்சு பண்ண சொன்னாங்க. இப்போ மாடலை வச்சு பண்ணா அம்மா சும்மா இருப்பாங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ப்ரோ, சிச்சுவேஷன் சொன்னா அம்மா கன்வின்ஸ் ஆயிடுவாங்க ப்ரோ. நீ முதல்ல சரின்னு சொல்லு. வேண்டாம் சின்னையா, அம்மா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. என்ன பேசுற பார்வதி? 1000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் கடைசி நேரத்துல கைவிட்டு போயிரும். ப்ரோ, இது வரைக்கும் பிசினஸ்ல நீ எந்த பிளாக் மார்க் வாங்கினது இல்ல ப்ரோ. ஃபாரினர் முன்னாடி நம்ம பிளாக் மார்க் வாங்கிட கூடாது. அப்படி பிளாக் மார்க் வாங்குறத அம்மா கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. நான் சொல்றத கேளு. அம்மா ஒண்ணு பிசினஸ் தெரியாதவங்க இல்ல, சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. நீ ஓகே சொல்லு ப்ரோ. இருந்தாலும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்வோம். அதுக்கு முன்னாடி ரிச்சர்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம் ப்ரோ. வேற மாடல்ல செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம். வா. Ali, the boss Robert Williams is on his way. We have to start the program right now. What happened? Sorry, Mr. Richard. Actually, a small problem. Richard. Hi, boss. Hi, boss. Good evening. Hello. Hello. Good to see you. Welcome. Program இன்னும் ஆரம்பிக்கலையா? What's happening? Sorry, sir. A small issue. வேற மாடல்ஸ்லாம் வேண்டாம் ஆதி. நீங்களே ஹீரோ மாதிரி தான் இருக்கீங்க. நீங்களே நடிங்க. ஆதி, உங்க 2 பேரும் மேட்சிங் நல்லா இருக்கும். அத நீங்களே பண்ணிடுங்க. What you say is right, sir. Yeah, of course. Why ஆதி? Any problem? Actually, sir. நத்திங் சார். ஜஸ்ட் a minute. ப்ரோ, பார்வதி, நீங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் கூட வாங்க. ரிச்சர்ட், சாரை கூட்டிட்டு போய் உட்கார வைங்க. All right. ப்ளீஸ் கம் சார். Sir. என் கூட வா ப்ரோ. என்னடா? நீ இங்கே இரு கணேசா.
எவ்ளோ தைரியம் இருந்தா என் மகன் முன்னாடி நீ உட்கார்ந்திருப்ப. உன் லிமிட்டுக்குள்ள நடந்துக்கோன்னு சொன்னது மறந்து போச்சா? ப்ரோ, நம்ம கையை விட்டு போயிடணும்னு நினைச்ச ப்ராஜெக்ட் இப்ப கிடைச்சிருக்கு. இந்த நல்ல சான்ஸ மிஸ் பண்ண வேணாம் ப்ரோ. டேய், என்ன பேசிட்டு இருக்க? பார்வதி கூட வேற மாடலை வச்சு டெமோ பண்றதுக்கு அம்மாவோட பெர்மிஷன் வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த மாடலை என்னையும் நடிக்க சொன்னா எப்படிரா? அவங்க தான் ஏதோ புரியாம சொல்லிட்டு இருக்காங்கடா. நீயும் அதை சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. ஆமா சின்னையா, இந்த யோசனை நீங்க கை விட்டுருங்க. இத நினைச்சு பார்க்கும் போதே என் உடம்பெல்லாம் நடுங்குது. பார்வதி, நீ பயப்படாத பார்வதி. ப்ரோ, நீ இப்படி தயங்கறனால பார்வதி பயப்படுறா ப்ரோ. அவளோட தைரியமே நீதானே ப்ரோ. சரின்னு சொல்லு ப்ரோ. முடியாதுடா. இத்தனை நாள் அம்மா பேச்சை மீறி நான் எதுவுமே பண்ணதில்ல. இனிமேலும் அப்படிதான் இருப்பேன். நான் இப்பயே போய் வில்லியம்ஸ் கிட்ட இந்த ப்ராஜெக்ட் வேணாம்னு சொல்லிடுறேன். ப்ரோ 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 ப்ளீஸ் ப்ரோ, நான் சொல்றது கேளு ப்ரோ. இவ்வளவு நாள் பிசினஸ்ல நீ எடுத்த நல்ல பேரை கெடுத்துக்க போறியா? அப்போ அம்மா கிட்ட கெட்ட பேர் எடுக்க சொல்றியா? அம்மாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. பரிகார பூஜைக்காக கோயில்ல பார்வதி என் முன்னாடி உட்கார்ந்ததுக்கே அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆனாங்க. பார்வதியோட மேரேஜ் டெமோனா கண்டிப்பா அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. ப்ரோ, அது கோயில், பப்ளிக் பிளேஸ். அதுவும் இல்லாம மீடியாக்காரங்க வேற வந்துட்டாங்க. அதனால அம்மா டென்ஷன் ஆயிருப்பாங்க. பட் இங்க அப்படி இல்லையே. பிசினஸ்க்காக பர்சனலா டெமோ பண்றது தானே, பப்ளிஷ் கூட ஆகாது. அதுக்கு அம்மாவோட பெர்மிஷன் இல்லாம பண்ணலாம்னு சொல்றியா? என்னால அது முடியாது. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுவோம். அவங்க முடிவு என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஓகே ப்ரோ. ஆதி சார். ஹலோ சார். விஜயா, சொல்லுங்க சார். போன் அம்மா கிட்ட கொடுங்களேன். சார், மேடம் ஹெட்டேக்கா இருக்குன்னு டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. 2 hours எந்த ஃபோன் வந்தாலும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? சரி, ஓகே. என்னாச்சு ப்ரோ? அம்மா தலைவலின்னு மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்காங்களாம். 2 hours எந்த கால் வந்தாலும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு விஜய் கிட்ட சொல்லியிருக்காங்க. ப்ரோ, 2 hours என்ன ப்ரோ? 20 hours நம்ம வெயிட் பண்ணலாம். பட் வந்திருக்கிற வில்லியம்ஸ் வெயிட் பண்ணுவாரா? பார்வதி கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு. அவளுக்கு இந்த டெமோ, டம்மி கல்யாணம் இதெல்லாம் ஒண்ணும் புரியாது. அவளோட எமோஷன்ஸோட விளையாடாதீங்க. பார்வதி, ஒரு 5 நிமிஷம் வெளியே வெயிட் பண்றியா? ப்ரோ கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். ப்ளீஸ். ப்ரோ, 1000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ப்ரோ. கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு நான் சொல்றது நமக்காக இல்ல, பார்வதிக்காக. இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சுன்னா டோட்டல் வேல்யூல 1% ரகு பார்வதி மேரேஜுக்கு அம்மா கிஃப்டா கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ. அந்த கிஃப்ட் பார்வதிக்கு கிடைக்கணும் ப்ரோ. பார்வதி நல்லா இருக்கணும் ப்ரோ. அதுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆகணும் ப்ரோ. இங்க நம்ம மட்டும் தான் இருக்கோம். பார்வதி கூட நீ பண்ற டெமோ வெளியில யாருக்கும் தெரிய போறது இல்ல. அம்மா கிட்ட கூட நாம சொன்னாதான் தெரியும். நாம உண்மையை சொல்லாத வரைக்கும் அம்மா கூட ரகு கூட தான் டெமோ பண்ணிருப்போம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால யோசிக்க வேணாம் ப்ரோ. பார்வதி நல்லதுக்காக இது பண்ணலாம் ப்ரோ. ஓகே சொல்லு ப்ரோ. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இருந்தாலும் அம்மா கிட்ட அப்புறம் சொல்லிக்கலாம் ப்ரோ. அம்மா முதல்ல கோவப்படுவாங்க, அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு சமாதானம் ஆயிடுவாங்க. நீ முதல்ல ஓகே சொல்லு ப்ரோ. சரி, ஓகே. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ சோ மச். அம்மாக்கு பயந்துட்டு பார்வதி மாட்டேன்னு சொல்லுவா ப்ரோ. அதுவும் அந்த 1% கிஃப்ட் கிடைக்குதுன்னு சொன்னா முடியவே முடியாதுன்னு சொல்லிடுவா ப்ரோ. அதனால அதை சொல்லாம நீ தைரியம் கொடுத்தா மட்டும்தான் பார்வதி டெமோக்கு சம்மதிப்பா. பார்வதி சம்மதிக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு ப்ரோ. சரி. பார்வதி, உள்ளவா.
பார்வதி, நானும் அருணும் நல்லா யோசிச்சு பார்த்தோம். கிளைண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்மளே டெமோ பண்ணிடலாம்.